நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புட் ஆப்ஷன், அதாவது பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம புட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு பார்க்கலாம். புட் ஆப்ஷன் எப்போ பார்க்கணும்னா, நல்ல மார்க்கெட்டை ஹை ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைம் ஃப்ரேமில் பாருங்க, 15 மினிட் டைம் ஃப்ரேமில் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜினா ப்ளஸ் மாதிரி இருக்கும் நண்பர்களே. அது ப்ளஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டில் பார்க்கணும், அந்த ப்ளஸோடைய ஹையை பிரேக் பண்ணுதா இல்லையான்னு. பிரேக் பண்ணாருனா டவுன் ட்ரெண்ட் தான் நண்பர்களே. அப்போ நீங்கள் புட்டில் ஆறாமல் ஈஸியாக நீங்கள் புட்டில் போயிடலாம். இந்த பாருங்க, இதில் புட்டில் பாருங்க, இது டே கேண்டில் புட்டோடைய மேலே போய் நல்ல ஹையாக இருக்க மார்க்கெட். ஆனால் அங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணலை. அதனால அதே மாதிரி 15 மினிட்ஸ் கேண்டிலே நம்ம பார்த்தோம், அங்கேயும் டோஜி ஃபார்ம் ஆகிட்டு ரெசிஸ்டன்ட் ஆகல. அதனால நம்ம புட் சைடு போகிறோம். இப்போ புட்டை நம்ம வாங்கிட்டோம், பை பண்ணுறோம். எந்த புட்டை பை பண்ணுறோம்? 50,500 புட்டை நம்ம பை பண்ணுறோம். எந்த ப்ரைஸில் பண்ணோம்? 330 ருபீஸில் 329 ருபீஸில் நம்ம புட்டை பை பண்ணோம். இப்போ பை பண்ணோன்னே அது கொஞ்சம் மேலே ஏறுது, நம்மளுக்கு பார்க்கலாம் 331 ஆயிடுச்சு. இப்போ இது வந்து டே கேண்டில் புட்டு டவுன் சைடில் இருக்குது. ஆனால் 3 மினிட் கேண்டில் நம்மளுக்கு மேலே ஏறுது, 334 ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் 3 மினிட் கேண்டிலே பார்க்கணும் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். இந்த ட்ரெண்ட் பாருங்கள், 356 வரை போகணும்னு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அதோட சப்போர்ட் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ட் அங்கே மேலே பாருங்கள், அதான் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. கீழே இருக்கிறத சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது ரெசிஸ்டன்ட்டுக்கு பிரேக் ஆகாது, அந்த ரெசிஸ்டன்ட் வர போகும் இந்த புட் ஆப்ஷனு. அதனால நம்ம இதை பை பண்ணியிருக்கோம். புட்டை பை பண்ணோன்னே 335 பேருக்கு நம்ம 329 வாங்கணும். இப்போ 38 வந்துருச்சு, அதுக்கப்புறம் 39 போகுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நண்பர்களே. 350 60 வரை போகும். அப்போ நம்ம ஸ்கொயராக பண்ணிடணும். நீங்கள் 3 நிமிஷம் கேண்டிலில் மட்டும் விளையாடுங்க நண்பர்களே. எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் 3 நிமிஷத்தில் தான் அதிகமாக மார்க்கெட் ட்ரெண்டாக இருக்கும். அதில் உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. இந்த பாருங்க, நம்ம 341 வந்தாச்சு, நம்மளுடைய ப்ராஃபிட் 1000 ரூபாய் காமிக்குது இந்த ட்ரேடில். இதில் பாருங்கள் 3 மினிட்ல பேங்க் நிஃப்டியோட 3 மினிட் கேண்டில் பாருங்கள், மேலேருந்து டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அப்போ இது எவ்வளோ வரை டவுன் ஆகலாம் அதை நம்ம கணிக்கணும் நண்பர்களே. எத்தனை வரை டவுன் ஆகும்? இது டவுன் ஆகிறதுக்கு இதுக்கு சப்போர்ட் 2 இடத்துல இருக்குது. 50,400 ஒரு சப்போர்ட் இருக்குது, 50,360 ஒரு சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. நம்ம 50,400 வரை வரும், அதில் நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா இது மார்க்கெட் இப்போ மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டில் இருந்தனால நம்ம டவுன்னு ரொம்ப போகாது. இதே டவுன் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் நல்லா போகும். இப்போ அப் ட்ரெண்ட்ல இருந்து நம்ம டவுன் சைடு வாங்குறோம் புட்டை. ஏன்னா நம்ம டோஜி ஃபார்ம் ஆனனால புட்டை வாங்கிட்டோம். இந்த பாருங்க, இந்த ரெட் லைன் டச் ஆகிற வரை ஃபார்ம் டவுன் ஆகும். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும், நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 50,429 50,400 வந்துருச்சு. 412 நான் சொன்னேன் நண்பர்களே. அது மாதிரி அந்த ரெட் லைன் வந்தோடனே நம்மளுக்கு ப்ராஃபிட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். 361 வரை போச்சு பாருங்கள். நம்மளோட 50,500 புட் ஆப்ஷன்லேயே நம்ம போட்டிருந்தோம். 329 352 360 வரை போகும் சொன்னோம். அதே மாதிரி போயிடுச்சு. அதை நம்ம அங்கே போனோடனே எக்ஸிட் பண்ணிடணும். இந்த பாருங்கள் 50,400 வந்தோடனே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம கரெக்டான டயத்தில் என்ட்ரி ஆகணும், கரெக்டான டயத்தில் எக்ஸிட் ஆகணும் நண்பர்களே. இவ்வளோ தான் ப்ராஃபிட்னு யோசிச்சுட்டு நம்ம போகணும் நண்பர்களே. 30 ரூபா போதும் நம்மளுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அந்த 30 பாயிண்ட் எடுத்துட்டு நம்ம வெளியாகணும். அதே 3 மினிட் கேண்டில் தான். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் காசை அவங்க எடுத்துருவாங்க. மேலும் இது மாதிரி வீடியோக்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.